வரும் மத்திய பட்ஜெட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்தியாவின் நவீன வேலைவாய்ப்பு உருவாக்கத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் ஐடி துறையின் பங்கு முதன்மையானது. நாட்டின் ஜிடிபியில் ஐடி துறை 7.5% பங்கு வகிக்கிறது. அடுத்த ஆண்டுக்குள் இதை 10% உயர்த்த மத்திய அரசு இலக்கு வைத்துள்ளது. இத்துறையின் மூலம் 58 லட்சம் பேர் நேரடியாக வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். இந்தியாவின் சேவைத்துறை ஏற்றுமதியில் ஐடி துறை முதன்மையான இடத்தில் உள்ளது. தற்போது ஏஐ வருகையால் ஐடி துறை புதிய மாற்றத்துக்கு தயாராகி வருகிறது. ஏஐயின் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதே வேளையில் வேலை பறிபோகும் அபாயம் நிலவுவதாகவும் இதனை எதிர்கொள்ள ஊழியர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்கிறார் கிஸ்ப்ளோ நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம். ஏஐ தொழில்நுட்பம் குறிப்பாக ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண போனது. அதில் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, அதில் வரக்கூடிய சேலஞ்சஸும் நிறையா இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஐனால் நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்கில்லிங்காக இப்போ இந்த ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏஐ ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்டை ஒன்று உருவாக்கலாம். அந்த ஃபண்டு மூலிமா இப்போ பிபிஓ, கேபிஓ, இப்போ இந்த ஆட்டோமேஷன் எல்லாம் இருக்குது. அந்த ஆட்டோமேஷன்லாம் ஏஐ ஈஸியாக பண்ணிடும். அப்போ இந்த பிபிஓ, கேபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நிறையா ஜாப் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க, கிக் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏஐனால் மிகப்பெரிய லெவலில் ஜாப் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்டை ஏற்படுத்தி அவங்கள ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்தியாவில் ஏஐ கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் ஐடி துறை சார்ந்து முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.